வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம தெரியுமா சமூக அறிவியல் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 12வது நியூ புக்ஸில் அரௌண்ட் 1650 பாக்ஸஸ் இருக்குது. அது வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளியல் எவ்வளோ இருக்குன்றதை நான் கீழே காமிச்சிருக்கேன். அதே மாதிரி பேஜ் நம்பர் 2ல் இருக்கு பாருங்கள். ஸ்டாண்டர்ட் வைஸ் நான் கொடுத்துட்டேன், மொத்தமாக கொடுக்குறேன் நான். சரியா? இப்போ வரலாறில் வந்து முதல்ல 6th வேணும்னா, குடிமையில 6th வேணும்னா அப்படி எப்படி வேணாலும் நீங்கள் முடிச்சுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. சரியா? பட்டு செட்டாக முடிங்க, அதான் ப்ரிஃபரபிள். பட்டு உங்கள் இஷ்டம் தான். சரியாங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இங்கே அப்லோட் பண்ணுற கம்பைலேஷன் எல்லாமே ஃபார் ரிவிஷன் பர்பஸ் தான். பட் இது ஒரு டாப்பிக்காக படித்தா தான் அது வந்து மார்க்காக கன்வெர்ட் ஆகும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் சிந்து சமவெளி நாகரிகம்னா அதை எடுத்துக்கிட்டு அதில் நோட்ஸ் எடுத்துகிட்டு அந்த பாடங்களில் உங்களுக்கு தெரியுமா இருக்கும், அதை நோட்ஸ் எடுக்கணும். அப்புறம் புக் பேக் கொஸ்டின் அதில் இருக்கும், அதை நோட்ஸ் எடுக்கணும். அப்புறம் அந்த டாப்பிக்கில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மொத்தமாக சேர்த்து சிந்து சமவெளி நாகரிகத்தை முடிச்சிடணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸாம்லேயும் அது மார்க்காக கன்வெர்ட் ஆகும். சரியா? இந்த கம்பைலேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதே மாதிரி நம்ம இது பண்ண அறிவியல் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் கம்பைலேஷன் எல்லாமே ஃபார் ரிவிஷன் பர்பஸ் தான். அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பட் நோட்ஸ் வந்து அப்படி எடுத்தால் தான் அது ஒர்க் ஆகும். சரியா? We will meet in next class. Thank you.